வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட Airtel DTH அக்கவுண்ட்ட டெம்பரரியா நம்ம எப்படி சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது? ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் நெறைய பேத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு வெளியூர் போறீங்க, வர்றதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட டிஷ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே இல்ல. நீங்க ஒரு நியூ பாக்ஸ் வச்சிருக்கலாம், நியூ கனெக்ஷனு, 6 மந்த், 12 மந்த் எந்த பேக்கா இருந்தாலும் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு ஏர்டெல் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனுக்கு சேஃப்டி கஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி கஸ்டமர் கேரை கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி மட்டும் தான் நம்மனால இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியுது. நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி மட்டும் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அடுத்து இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 3 விதமா இருக்கு. அதாவது 1 மாசம், 4 மாசம், 6 மாசம். அதிகபட்சம் 6 மாசம் வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அமௌண்ட் கட்டுற மாரி தான் இருக்கு. ஃப்ரீயாலாம் பண்ணி தர மாட்டாங்க. ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவேட் பண்றது அவங்க தான். அடுத்து டீஆக்டிவேட் பண்றது அவங்க தான். டீஆக்டிவேட் பண்றதெல்லாம் நம்மனால பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றோம் அப்படின்னா, அ கஸ்டமர் கேர கூப்பிட்டு நீங்க சேஃப்டி கஸ்டடி போடணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க எவ்வளோ மாசம்னு கேட்பாங்க. நீங்க மினிமம் ஒரு 1 மாசம் சொல்லுங்க. ஸோ ஒரு சில பேர் கேட்கலாம், 1 மாசம் போட்டா நான் 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? நான் முன்னாடியே எனக்கு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா, மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு சேஃப்டி கஸ்டடியிலேருந்து ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இன்னைக்கு மிட் நைட் உங்களுக்கு வந்துரும் அப்படிம்பாங்க. ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு அப்பயே வியூ ஆயிரும். அது கஸ்டமர் ஐடி பொறுத்து அப்படிங்கிறாங்க. ஆனா ஆக்டிவேட் ஆகுறது மிட் நைட் 12 மணிக்கு தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ டீஆக்டிவேட் ஆகுறது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 நாள் போடுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 5 நாள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாள், 15 நாள். ஸோ நீங்க எப்போ வேணாலும் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. ஆனா ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து 4 மாசத்துக்கு உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1 மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரூ. 30 நம்ம அமௌண்ட்டு கட்டணும். அடுத்து 4 மாசத்துக்கு ரூ. 100, அடுத்து 6 மாசத்துக்கு ரூ. 200. ஸோ இந்த மாரி நம்ம மொத்தமா 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அதிகபட்சம் 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு 4 மாசம் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 100 ஃபைன் அமௌண்ட் கட்டினா, உங்க அக்கவுண்ட்லேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளான ஆக்டிவேட் பண்ணி தந்துருவாங்க. அடுத்து உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னா, நீங்க கஸ்டமர் கேர் கூப்பிட்டு தான் டீஆக்டிவேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது போல நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதே போல டாடா ஸ்கைக்கு இருக்கு. ஸோ டாடா ஸ்கை வீடியோ நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டாடா ஸ்கைய பொறுத்தளவுக்கு இந்த ஆப்ஷனுக்கு அமௌண்ட்டே கட்ட தேவையில்ல. அது டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அது நீங்க எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்டெல்ல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. ஏன்னா அமௌண்ட்லாம் எக்ஸஸா கேட்குறாங்க. ஸோ ஏர்டெல் சைடுல இருக்கிற ப்ரொசீஜர் இவ்வளோ தான். டாடா ஸ்கைய பொறுத்தளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பார்த்துக்கங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.